நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிப்ரவரி 1, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தொடர்ந்து 9வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யப்பட உள்ளார். இது அதாவது 1999 பிப்ரவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 27 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதாங்க ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மேலும் ஆல்ரெடி 8 முறை அதிகபட்சமாக தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்து வந்த அமைச்சர் தற்போது மீண்டும் 9வது முறையாக 2026-27க்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளார். இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 2016 வரை பிப்ரவரி தேதியில தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதுவும் மாலை 5 மணிக்கு. அந்த மாலை 5 மணிங்கிறத மட்டும் நடுவில் 1999 காலை 11 மணிக்கா மாற்றிருந்தாங்க. இப்போ மீண்டும் 2016க்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் 1 தேதிக்கு மாற்றிட்டாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறத. அது அப்படியே இப்போ தொடர்ந்து வருது. இது இன்னைக்கு வர்றது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால தாக்கல் படுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் 27 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாக்கல் போடுறதுங்கிறது உறுதியாயிருக்கு. நன்றி.